பரந்தூர் பசுமை விமான நிலைய எதிர்ப்பு குழுவினரை இன்று சந்திக்கிறார் தவேக தலைவர் விஜய். காஞ்சிபுரம் எல்லைப் பகுதியான 600க்கும் மேற்பட்ட போலீசார் குவிப்பு. பொடாவூர் பகுதியில் உள்ள திருமண மண்டபத்தில் மக்களை சந்திக்கும் விஜய். 3 மணி நேரம் மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகள் மட்டும் பங்கேற்க விஜய் வலியுறுத்தியுள்ளதாக தகவல். பரந்தூர் மக்களை சந்திக்க பனையூர் இல்லத்திலிருந்து புறப்பட்டார் தவேக தலைவர் விஜய். நண்பகலில் சந்திப்பை மேற்கொள்ளும் நிலையில் மாவட்ட எல்லையில் போலீசார் தீவிர கண்காணிப்பு. பரந்தூர் செல்லும் தவேக தலைவர் விஜய்க்கு பிரத்யேக வாகனம். விஜயை காண மக்கள் அதிக அளவில் கூடுவார்கள் என எதிர்பார்ப்பு. பரந்தூர் பசுமை விமான நிலையம் அமையுள்ள கிராமங்களின் குடியிருப்பு பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மட்டுமே நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும். தவேக தலைவர் விஜய் சந்திக்க உள்ள நிலையில் நிபந்தனைகள் வெளியிட்டது மாவட்ட காவல்துறை. விஜய் போராட்ட களத்திற்கு வந்தால் மாற்றம் பெற வாய்ப்பு உண்டு. தவேக தலைவர் விஜயின் வருகை குறித்து ஏகனாபுரம் மக்கள் கருத்து. அமெரிக்காவின் 47வது அதிபராக இன்று பதவியேற்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். உலக தலைவர்களின் வருகையால் உச்சகட்ட பாதுகாப்பு. ட்ரம்ப் பதவியேற்பு விழாவில் இந்தியா சார்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்கிறார். தொழிலதிபர் முகேஷ் அம்பானி உட்பட பல முக்கிய பிரபலங்கள் பங்கேற்க உள்ளதாகவும் தகவல். அமெரிக்காவில் கடும் குளிர் நிலவுவதால் மூடப்பட்ட திடலுக்குள் அதிபர் பதவியேற்பு விழா 40 ஆண்டு கால வரலாற்றில் முதல் முறை. பனிப்பொழிவு மற்றும் பருவம் தவறிய மழையால் பாதிக்கப்படும் நெற்பயிர்களுக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தமிழகம் 10 லட்சம் கோடி ரூபாய் கடனில் இருக்கிறது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் களம் காண போகும் வேட்பாளர்கள் யார்? இன்று இறுதி வேட்பாளர் பட்டியலை வெளியிடுகிறார் தேர்தல் அதிகாரி. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலையொட்டி பேருந்து நிலையத்தில் அனுமதி பெறாமல் பிரச்சாரம். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி உள்ளிட்ட 8 பேர் மீது ஈரோடு நகர போலீசார் வழக்கு பதிவு. சென்னையை அடுத்த ஆவடி அருகே சகோதரர்கள் 2 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கு. 5 இளைஞர்களை கைது செய்து போலீசார் விசாரணை. திருப்பூரில் பிராங்க் செய்ததால் கல்லூரி மாணவர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். 2 மாணவர்களை கைது செய்து போலீசார் விசாரணை. நாகை, திருவாரூர், தஞ்சை, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் காலை 10 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.
கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கு குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு தண்டனை விவரங்களை இன்று வழங்குகிறது சியால்டா மாவட்ட அமர்வு நீதிமன்றம். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் கும்பமேளாவில் பயங்கர தீ விபத்து. கூடாரத்தில் இருந்த சிலிண்டர்கள் வெடித்ததே தீ விபத்திற்கு காரணம் என போலீசார் தகவல். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் தாதா நகர் தொழிற்பேட்டையில் உள்ள ரசாயன கிடங்கில் தீ விபத்து. விரைந்து சென்று தீயை அணைத்த தீயணைப்பு வீரர்கள். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பந்திப்போரா மாவட்டத்தில் கடும் பனிப்பொழிவு. வெண்போர்வை போர்த்தியது போல் இருக்கும் ரம்யமான காட்சிகள் வெளியீடு. பதினைந்து மாதங்களுக்கு பிறகு முடிவுக்கு வந்தது இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர். போர் நிறுத்த ஒப்பந்தம் அமல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து தங்களது வீடுகளுக்கு திரும்பும் பாலஸ்தீனியர்கள். கோகோ உலக கோப்பை பெண்கள் அணியை தொடர்ந்து இந்திய ஆண்கள் அணியும் சாம்பியன் பட்டம் வென்றது. கோகோ உலக கோப்பை போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. இந்தியாவின் பழமையான பாரம்பரிய விளையாட்டை இந்த வெற்றி வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சபலென்கா கோகோ காஃப் கால் இறுதிக்கு முன்னேற்றம். ஜூனியர் மகளிர் T20 உலக கோப்பை தொடர். மேற்கிந்திய தீவுகள் அணியை 9 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இந்தியா. துபாயை தொடர்ந்து போர்ச்சுகலில் நடைபெறும் அடுத்த கார் பந்தயத்தில் நடிகர் அஜித் குமார் பங்கேற்பு. தெற்கு ஐரோப்பிய போர்ச்சே ஸ்பிரிண்ட் தொடரின் முதல் சுற்றில் சுமார் 4.5 கிலோமீட்டர் தூரத்தை 1 நிமிடம் 49 வினாடிகளில் கடந்த தகுதி.